ஹாய், நான் டாக்டர் வித்யா பிரியதர்ஷினி, ஆரோக்கியா ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி நாம் அதிகமாக யோசிக்கக்கூடியது ஆரோக்கியத்தை விட நோயை பற்றி தான் நிறைய யோசிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நம்ம என்றைக்காவது இந்த நோய் அப்படிங்கிறது ஏன் வருது அப்படின்னு சிந்திச்சிருக்கோமா? இந்த நோய் வர்றதுக்கான காரணங்கள் என்ன? நம்மள்ட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம்? கிருமி தொற்று அதனால வருது, வாழ்க்கை சூழ்நிலை மாற்றம், லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், இது ரெண்டு. ஓகே, ரைட், இதுதான் சொல்லுவோம். ஆனால் லைஃப் ஸ்டைல் டிசீசஸோ கிருமி தொற்றோ ஏன் நம்மளுக்குள்ளே வரணும் அப்படின்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு கிருமி தொற்று, இப்போ இந்த உலகத்தில் இந்த அட்மாஸ்பியரில் எக்கச்சக்கமான கிருமிகள் இந்த காற்றில் இருக்க தான் செய்யுது. நாம் குடிக்கிற நீரில் நிறைய கிருமிகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதையும் தாண்டி எல்லாருக்கும் இந்த நோய் வருதா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம் பார்த்ததில் கோவிடில் கூட தப்பிச்ச கொஞ்சம் பேர் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு நாம் சொல்லலாம். அப்படின்னா நோய் வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹோமியோபதி மருத்துவத்தில் இதை பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் சசப்டபிலிட்டி அப்படின்னு கொடுக்குறாங்க. சசப்டபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா நோயை ஈர்க்கக்கூடிய தன்மை அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். இந்த நோயை ஈர்க்கக்கூடிய தன்மைனா என்னது? அப்படி இல்லைன்னா ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நோய் வர்றதுக்கான முன் காரணங்கள் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னா என்னது அப்படின்னா, ஒன்று மரபணு ரீதியாக ஜெனட்டிக்காக நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். இப்போ எனக்கு வரக்கூடிய நோய்கள் அப்படின்னா இது என்னுடைய 7 தலைமுறையில் யாருக்கோ ஒருத்தருக்கு இருக்கிற ஜீன் எனக்கு வந்திருக்கலாம். அதாவது அம்மா வழியில் 7 தலைமுறை, 7 தாத்தா பாட்டி அந்த மாதிரி உள்ளவங்க, அப்பாவோட சைடில் 7 தலைமுறை, இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஜெனட்டிக் மேக்கப் வேணால் அந்த குழந்தைக்கு வரலாம். ஸோ அப்படிங்கிறப்போ அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயங்களும் வரும், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நோய்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, இந்த மரபணு ரீதியாக நோய் வருது அப்படின்னா அப்போ அது பிறந்ததுலேருந்தே தானே இருக்கணும், அப்படி தானே உண்மை? மரபணுங்கிறது பிறந்தே தானே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்படி யோசிங்க, ஒரு அம்மாவுக்கு ஒரு பிராங்கியல் ஆஸ்மா இருக்குது, அதாவது நம்ம காமனாக சொல்லணும் அப்படின்னா இளைப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஈவன் அவங்க கர்ப்ப காலத்தில் கூட அவங்க பிராங்கியல் ஆஸ்மாவில் கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்போ இருந்து அந்த குழந்தை பிறக்கும்போது அப்படின்னா அந்த குழந்தைக்கு மரபணு ரீதியாக வரதா இருந்தால் பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு இலைப்புறை இருந்திருக்கணும் தானே. ஆனால் இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அப்போ இந்த ஜெனட்டிக் மரபணு ரீதியாக நம்மளுக்கு வரக்கூடிய நோய்கள் அப்படின்னா எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும்ல. ஈவன் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கேட்குறேன். நீங்கள் அம்மா அப்பா 2 பேரும் டயபெட்டிக்காக இருக்காங்க, ஆனால் அந்த குழந்தைக்கு பிறந்த உடனே சுகர் வருதா அப்படின்னா கிடையாது. ஸோ இதெல்லாம் என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் உடம்பு எப்போதுமே நம்மளை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு தான் எப்போதுமே ட்ரை பண்ணுது. அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு சமநிலை அப்படிங்கிறத இதை ரொம்ப அழகான ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க, ஹோமியோஸ்டேசிஸ். அதாவது இந்த வாழ்க்கையினுடைய பேஸ் எதை நோக்கி நாம் போயிட்டுருக்கோம், ஏன் நம்மளுடைய ஹெல்த் இப்படி இருக்குது, ஏன் நம்மளுக்கு டிசீஸ் வருது, ஏன் அதிலேருந்து நாம் வெளியில் வர்றோம், இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடல் ஒரு விதமான பேலன்ஸை நோக்கியே எப்போதுமே போயிட்டே இருக்குது. ஹோமியோஸ்டேசிஸ் அதாவது அவங்க உடம்புல நீர் சத்து குறைஞ்சிச்சின்னா அதை கூட்டுறதுக்காக என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணும். அதாவது உதாரணத்துக்கு உங்களுடைய சிறுநீரகங்கள் தன்னுடைய வேலையை சுருக்கிக்கும், நம்மளுடைய குடல் பகுதிகள் நீரை உறிஞ்சிற தன்மையை சுருக்கிக்கும், இப்படி அழகாக அது தன்னைத்தானே நீர் சத்தை கூட்டிக்கும். இப்போ இதே போல தான் ஒரு இடத்துல பிபி குறையுது, என்ன பண்ணும்? தன்னைத்தானே பிபியை கூட்டிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணும். பிபி கூடுது, என்ன பண்ணும்? பிபியை குறைச்சிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம உடம்பு தன்னைத்தானாலே பண்ணிக்கிறது. ஏன் இதெல்லாம் எதுக்காக பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு கரெக்ட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உடம்பு எல்லாத்தையும் பண்ணுது. ஸோ இதுக்கும் நோய்க்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கு இந்த ஹோமியோஸ்டேசிஸ்க்கு பண்ணக்கூடிய திருப்பி அந்த நிலைமைக்கு போகக்கூடிய தன்மை நம்ம உடம்புல இருக்கோ அது வரைக்கும் அந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் தள்ளி போயிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இதை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னு இப்படி சொல்லலாம். நீங்கள் ஒரு ரப்பர் பேண்டை எடுத்துக்கோங்க. இந்த ரப்பர் பேண்டை இழுத்துட்டு திருப்பி விடுறீங்க. இப்போ முதல்ல நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்? அது இழுத்துட்டு திருப்பி விட்டால் பழைய நிலைமைக்கே வந்துடும். ஒரு 10 தடவை செய்கிறீங்க, திருப்பி வந்துடும். ஒரு 50 தடவை செய்கிறீங்க, கொஞ்சம் குறையும். 100 தடவை செய்கிறீங்க, அது அந்தும் போகலாம், இல்லைன்னா திருப்பி அந்த பழைய நிலைமைக்கு வராமையே போகலாம். இதே மாதிரி கதை தான். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உங்கள் உடல் அதை காம்பன்சேட் பண்ணிக்கிட்டே இருக்குமோ, அதாவது இந்த ஹோமியோஸ்டேசிஸ்க்கு வரக்கூடிய தன்மையை காம்பன்சேட் பண்ணிட்டே இருக்குமோ அது வரையும் உங்களுக்கு நோய் வராது. இந்த காம்பன்சேட் பண்ணக்கூடிய தன்மை என்னைக்கு அதற்கு அதை தாண்டி போயிடுறோமோ, அந்த த்ரெஷோல்டு அப்படிங்கிறத தாண்டி போயிடுச்சு, திருப்பி பழைய நிலைக்கு வர முடியல அப்படின்னா நம்மளுடைய உடலில் நோய்கள் வர ஆரம்பிக்குது. இந்த நோய் என்ன மாதிரி நோய்கள்லாம் வர ஆரம்பிக்குது? நம்மளுக்கு ஏற்கனவே ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ், எனக்கு என்னென்னலாம் நோய்க்குறிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணுங்கிறது என்னுடைய மரபணு அச்சில் ஏற்கனவே இருக்குது.
அது ரீதியாக தான் நிறைய நோய்கள் வருது அப்படிங்கிறத ஆய்வுகள் சொல்கிறாங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து இது எங்கள் பரம்பரையிலே இல்லைங்க, ஆனால் இந்த நோய் வந்து இந்த குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா, நாம் இப்போ பார்க்கக்கூடிய ஒரு 2-3 ஜென்ரேஷனுக்கு வேணால் அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதற்கு முன்ன யாரோ ஒருத்தருக்கு அது இருந்த காரணமாக கூட இந்த மரபணு ரீதியான இது வரலாம். அப்படி இல்லைன்னா அம்மாவினுடைய மரபணுவும் அப்பாவினுடைய மரபணுல இருந்தும் இது ஒத்த ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நோய்க்குறியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அது தாண்டி நாம் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதனால வரக்கூடிய வியாதிகளையும் நாம் சொல்கிறோம். இப்போ சுகர் இருக்குது, இது என்ன சொல்கிறோம்? லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இதனால தான் வருது இந்த டிசீஸ் அப்படிங்கிறோம். இதில் நம்ம ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும். லைஃப் ஸ்டைல்லாம் சரிதான், நான் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக சாப்பிட்றேன், வேலையே செய்கிறதில்ல, நான் ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருக்கேன், இப்போ எனக்கு நோய் வரதுக்கான ஆமாம் கண்டிப்பாக நிறைய நோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இதே மாதிரி இருக்க எத்தனையோ பேர் நல்லா இருக்காங்களே அப்படின்னா என்றைக்கு நோய் வரும்னு யாருக்கும் தெரியாது. ஏன் எனக்கு மட்டும் இப்போ கஷ்டம் வருது, இந்த நோய் வந்து ஏன் எனக்கு இயர்லியராகவே வந்துச்சு, 60 வயசில் வர வேண்டிய நோய் ஏன் எனக்கு 30 வயசுலேயே வந்துடுச்சு அப்படின்னா இதே தான் காரணம். நாம் ஏற்கனவே சொல்லக்கூடிய அந்த பேலன்ஸை உங்கள் உடம்பு வந்து என்றைக்கு விட்டு போகுதோ அதுதான் காரணம். இந்த பேலன்ஸ் விட்டு போகிறதுக்கு என்னென்னலாம் காரணங்கள் இருக்குது? ஹோமியோஸ்டேசிஸை உங்கள் உடம்பு மெயின்டைன் பண்ண முடியாமல் ஆகிறதுக்கு என்னென்னலாம் காரணங்கள்? இல்லை உங்கள் ரப்பர் பேண்டை திருப்பி இழுத்துட்டு விட்டால் பழைய நிலைமைக்கு வர முடியல அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் காரணமாக இருக்குன்னா, முதல் விஷயம் வந்து உங்களுடைய மனநிலை. அதாவது நாம் என்றைக்குமே வந்து இப்போ நம்ம அழகான ஒரு வார்த்தையில் எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டுருக்கோம், ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு, எதை எடுத்தாலும் அதை தான் சொல்கிறோம். நீங்கள் ஒரு சின்ன ஒரு குழந்தை இப்போ முதல் நாள் எல்கேஜி கிளாஸுக்கு போகுது, அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக நம்மளுடைய புழக்கத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தையாக போயிடுச்சு. ஸோ இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது நம்மளுடைய டிசீஸை நம்மள்கிட்ட கூட்டிகிட்டு வர்றதில்ல. அதற்கு அடுத்ததாக நம்மளுடைய உடலை நாம் பராமரிக்கிறதுல ஒரு பெரிய குறை வச்சிடுறோம். உடலை சரியாக பராமரிக்கிறதில்ல. அதற்கு தேவையான நல்ல உணவு, நல்ல உழைப்பு, நல்ல ரெஸ்ட், இது 3ஐயும் நாம் சரியாக கொடுக்கறதில்ல. இந்த பேலன்ஸ் தவறினாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த நோய்கள்லாம் சீக்கிரம் வந்துடும். நான் சொல்கிறேன், ஒரு 60 வயசில் எனக்கு இதுக்கு வர்றதுக்கான காரணங்கள் இருக்குது அப்படின்னா, இயற்கையாகவே நம்மளுடைய எல்லா இயக்கங்களுமே அப்போ குறைய ஆரம்பிக்குது ஒரு 60-70 வயசில். ஆனால் அப்போ வரக்கூடியது எனக்கு 35 வயசுலேயே வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் கோட்டாவை மீறி நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு அர்த்தம், கோட்டாவை மீறி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாத்தையும் நாம் ஒரு பேலன்ஸில், இது எப்படி உலகமே ஒரு பேலன்ஸோ அதே மாதிரி தான் இந்த உங்களுடைய ஹெல்த்தில் நீங்கள் பேலன்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வராது. அதே போல் தான் கிருமி தொற்றுகளால் வரக்கூடிய டிசீசஸ்லேயும், அதாவது இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். இப்போ இதை நம்ம ப்ராடாக வந்து 2 இதாக பிரிச்சுக்கிறோம் டிசீசஸை. நான் இன்ஃபெக்ஷியஸ் அப்படிங்கிறதுல வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ஸு, ஜெனட்டிக் டிசீசஸ். இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அதாவது கிருமி தொற்றுகளால் வரக்கூடியது என்னென்னது? பாக்டீரியா, வைரஸ், இது போன்ற நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் இருக்குது. இதன் மூலமாக பரவக்கூடிய வியாதிகளால் வரக்கூடிய வியாதிகள் என்னென்னா, நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி என்னைக்கு ரொம்ப குறையுதோ அப்போ வந்து இந்த வியாதிகள் வந்துடும். 1. 2வது, என்னைக்கு அந்த ஆர்கானிசம் அதனுடைய ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமாகுதோ அப்பையும் வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு கோவிடில் பார்த்தோம், என்ன எதிர்ப்பு சக்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, கோவிட் வந்து ரொம்ப சிவியராக இருந்துச்சு. இட் வாஸ் ஸோ விருலண்ட், வைரஸ் வந்து ரொம்ப விருலண்ட்டாக இருந்தது. அப்போ யாருனாலையும் அதுலேருந்து தப்பிக்க முடியல. 1. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கக்கூடியது. ஒரு டிபி இருக்குது, ஒரு காலத்தில் அது பயங்கரமான ஒரு உயிர்கொல்லி நோயாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி டிபி அப்படி கிடையாது. எத்தனையோ பேருக்கு இருக்குது, ஆனால் இந்த காற்றுல டிபி கிருமிகளும் இருக்கத்தான் செய்யுது, ஆனால் எல்லாரையும் அது பாதிக்கிறது இல்லை. ஏன்னா நாம் அதுக்கு ரெசிஸ்டண்ட் ஆகிட்டோம். அப்படி ஸோ இது மாதிரியான நம்மளுக்கே எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய விஷயங்களும் இருக்க தான் செய்யுது. ஒன்றா அதே போல் இப்போ சிக்கன் பாக்ஸ் பார்க்குறீங்க, இப்போ அம்மை நோய் அது பார்க்குறோம். ஒரு தடவை வாழ்நாளில் வந்துட்டால் திருப்பி வாழ்நாள் பூரா அது வரவே வராது. ஏன் அப்படின்னா நம்ம உடம்பு அதுக்கு தக்கன தயாராகிக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான வியாதிகள் வரக்கான காரணங்கள் நிறைய இருந்தாலும் நாம் அதை வந்து தடுத்துக்க முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக முடியும். உங்களுடைய நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் பேணி காக்கணும். ஆரோக்கியம் எதில் இருக்குது? உங்களுடைய உழைப்பில், உங்களுடைய உணவில், அதே போல் உங்களுடைய வாழ்க்கை முறையில் உங்களுடைய ஆரோக்கியம் நிறையா இருக்குது. ஸோ மனநிலை, உடல்நிலை இரண்டையும் சமமாக வச்சுருக்கிறது மூலம் உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் சமமாக வச்சுருக்க முடியும். இந்த சமநிலை வந்து உங்களுக்கு நோயற்ற தன்மையை கொடுக்கும். இதை நாம் வந்து எப்போது பேணி பாதுகாப்போம். நன்றி.